பனலவாடி. என்ன ஊர் மாவட்டம்? என்ன ஊர் மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம் கொணலவாடி கிராமத்தில் அமர்ந்துள்ள பாஞ்சாலி அம்மனுடைய வாதத்துக்கும் ஊரில் உள்ள ஆட்சி தேவாய வாதத்துக்கும் தலைவர் உபதலைவர் நாட்டாம தர்மகர்த்தா விழாக்கு தலைவர்கள் அனைவருடைய வாதத்துக்கும் அமர்ந்துள்ள வெளியூர் வாசிகள் உள்ளூர் வாசிகள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருக்கும் நாடக நடிகர் அனைவருக்கும் உனக்காடியேன் வணக்கம். எனது விளக்கம் தெரியுமா? நான் சாந்திரே குல பரம்பரையிலே உதித்த 36வது தலைமுறையிலே வந்த பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் மாத்திரா தேவிக்கும் இருவருக்கும் பிந்தி இருவருக்கும் முந்தி நடை பிறந்தோ. எப்படி பிறந்த? நான் எப்ப பிறந்த? அது தெரியுமா உனக்கு? நீ எப்ப பிறந்த? சித்திரை மாசம் கத்திரி வெயில்ல பிறந்த. சித்திரை மாசம் கத்திரி வெயில். நீ எப்ப போல என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. என்ன நேரம்? அதாங்க தெரியல. என்ன நேரம்? சாயந்தரம். மத்தலகாரா தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஆட்டக்காரனுக்கு தேவடியா பையன் பாம்பு காதாரு. புரியுதா? போது அவங்க நம்மளுக்கு தான் சிக்னல் தராங்க. சரி, என்ன தராங்க? சிக்னல் தராங்க அப்படின்னு கடை கண்ணால வாங்கணும், காதால வாங்கணும். அதை அங்க வெளிச்சமா சொல்லணும். அங்க சொல்றது நம்மளுக்கு மட்டும் தான் கேட்கணும். நாம சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். அதை விட்டுட்டு மத்தாலக்கார சொல்ற மத்தாலக்கார தெரிஞ்சா சொல்ல மாட்டேன், தெரியாத தோட்டு தான் தேவையா போய் பெரிய பெரியம்மா பெரியம்மா நான் பிறந்த நேரமோ வெகுநாதியா வருடம். என்ன வருஷம்? வெகுநாதியா வரும். இப்ப சாப்பாடு என்ன வருஷம்? என்ன வருடம்? வெகுநாதியா வரும். கூட்டம் இந்த மாதிரி பேசுறது புரியுமா? அந்த மாதிரிலாம் கோச்சிக்காது. அதுக்கு வாய் புரியுமா? எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். என்ன பண்ற? நான் முதல்ல ஆம்பளை இல்லை, சரியா?
பீலி பண்றேன். அம்மா ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆம்பளையும் பார்க்கறாள், பொம்பளையும் பார்க்கறாள். ஆமா மகராஜ், நீ யாரு? தம்பி, வெகுதானிய வருடம். இது என்ன மாசம் இது? இதுவா பங்குனி மாசங்க. வைகாசி போய் பங்குனி வரும்னு சொல்லிட்டு போறேன். வைகாசி போய் பங்குனி மாதம். பங்குனி மாதம் 6ஆம் தேதி. 6ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை காலையில் சூரியன் உதயும் வேலை. விடிய காலை 4 மணி 37 நிமிடத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் கன்னியா ராசியில் இந்த காண்டி எந்த காண்டி இந்த காண்டிபன் அர்ச்சன மகாராஜர் அப்படி இருக்க எங்க பெரிய அப்படி பாருங்க. எனக்கு பேரு என்ன பேருங்க? அர்ஜுனன் பர்குணன் 11 நாம ஜெயம். 11 நாம ஜெயம். என்ன தெரியுமா? என்ன பேரு? பர்குணன் பிரபலமேதன் பார்த்த சுவேதவாதன். ஆமாங்க. என்ன 23 பார்க்கணும் பிரபலமான பார்த்த சுவேதவாதன். எத்தனை 5 திருக்குறள் விஜயங்கிரடி வீட்டினார் சொன்ன அர்ஜுன ராஜல் அவனை புகழ் செவி சொல்லக்கூடிய 11 நாம ஜெயம். 32 அழகு. எத்தனை அழகு? 32 அழகு. 3 மின்னழகு முதிர மச்சழக தோளைய துளமா தப்பி அமலர்ந்து பாசி சத்தாமரை பள்ளியில பரிசுவினை நயன விழி பார்வை அழகன். ஆமாங்க. அங்க சத்தம் போடுறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க. 32 அழகு. 11 நாம ஜெயம். ஆமாங்க. அப்படி இருக்கு. எங்க பெரியப்பா பிள்ளையா வேலைக்கு வரக்கூடிய. ஆமாங்க. யாரு? எங்க பெரியப்பா பிள்ளையா வேலைக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய மகாராஜுக்கும் காந்தாரிக்கும் சரியாக 100 பேர்கள் பிறந்து எங்களை விடப்படாது என்று 1 அல்ல 2 அல்ல 1 கோடி சூது மார்க்கம் செய்தார். அத்தனையும் தப்பித்தோம். தம்பி, அரைக்கு மாலையில இருந்து இடும்பாவனம் சென்று இடுமனை கொன்று மும்முறை கண்ணிய திருமணம் செய்து அண்ணா வீமாச்சி எட்வார் காஜல் என்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அங்கிருந்து 300 மங்கலம் எடுத்து பக்காசூனை கொன்று அங்கிருந்து பிராமணர் வடிவிலே பாஞ்சால நாடு சென்றோம். 210 அடி எகுவில்லை வளர்த்து மச்சக்குறி அறுத்து பாஞ்சாலைய திருமணம் செய்து அத்திமா நகரம் வந்தோம். அத்திமா நகரம் 66,000 வீதி. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. மொத்த வீடோ 435 கோடி 60 லட்சம் வீடு. 435 கோடி 60 லட்சம் வீடு. இந்த 5 ராஜாக்களுக்கு சேரக்கூடிய நாடோ 33,000 வீதி. அது எத்தனை வீடு? 217 கோடி 80 லட்சம் வீடு. பாவி துரியோதனன் கொடுக்க மறுத்து இந்த சந்திரகுல வம்சத்திலே 6வது தலைமுறையிலே வந்த ஜெயாதி மகாராஜன் ஆண்ட ஈச்சங்காட்டை காட்டினார். இந்திரன் அருளால் பகவான் துணையால் ஈச்சங்காட்டை அழித்து இந்திரபிரசம் என்ற ஒரு நகரத்தை ஏற்படுத்தினோம். அது எத்தனை வீதி? அத்திமா நகரம் 66,000 வீதி. இந்திரபிரசவம் 86,000 வீதி. ஒரு வீதிக்கு 86,000 வீடு. மொத்த வீடு 735 கோடி 3 லட்சம் வீடு. அதிகம். தம்பி, என்ன ஊர் சொன்ன? அமெரிக்கால மட்டும் அடங்க முடியாது. என்ன ஊரு? எதுக்கு கூத்து வச்சுக்கிறாங்க? காட்சி அதிகமா இருக்குன்னு. தப்பு இல்ல. கூத்து எதுக்கு வச்சுக்கிறாங்க? திரௌபதி அம்மனுக்கு
தீ திருவிழா முன்னிட்டு ஆமாங்க 1000 பேருக்கு அன்னநாதம் விட்டு அண்ணா வரத்துதான் வரும் அன்னதானம் விட்டு அரை பேசி உறவாடு 4 வார்த்தை பேசினாலும் ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசு இல்லன்னா உள்ள போ இல்லாட்டி ஊட்ட பக்கம் போ தம்பி இந்த கொல்ல வரல மொத்தம் எத்தனை நாள் திருவிழாங்க 18 நாள் திருவிழா கொடி கட்டி காப்பு கட்டி கொடி காட்டி 18 நாள் மகாபாரதம் சொல்லி அம்மனுக்கு தீமதி திருவிழா சாமி சொல்லிச்சு உங்களை தீமதிக்கு சொல்லி இல்ல திருநா பண்ண சொல்லிச்சா இல்ல ஊர்ல நாட்டாரு கை செலவுக்கு காசு இல்ல அதனால வீட்டுக்கு மாத்திரம் வரி போட்டு சாமிக்கு செலவு பண்ற சாக்குல நாம குடிச்சிட்டு ஊரை சுத்தலாம் சாமி மேல கணக்கு காட்டலாம் அப்படி செஞ்சாங்களா கிடையாது சாமியும் சொல்லல நாட்டாரும் சொல்லல இதெல்லாம் முன்னோர்கள் வகைத்தது முன்னோர்கள் நகத்தது எப்படி என்றால் இந்திராபிரசத்தில் இருக்கும்போது நாரத மகா முனிவர் ஓடி வந்தார் ஓடி வந்து எங்களை பார்த்து ஐயா இவர் ராஜாக்களே நீங்க 5 பேர் ஒரு பெண் பாஞ்சாலிய திருமணம் செய்து வந்திருக்கீங்க பொம்பளை சும்மா கிடையாது தம்பி இந்த உலகம் போறதும் பொண்ணாலதான் உலகம் அழிய போறதும் பொம்பளை ஆம்பளை சும்மா போட்டு வச்சா தின்னுவானுவேன் தீர்த்து விட்டா பேலுவானுவேன் மாடு மாதிரி உழைப்பானுவேன் போனா குடிப்பானுவேன் இதுதான் அப்ப ஆம்பளைக்கு தெரியும் பொம்பளையாட்டி நினைச்சா எல்லாத்தையுமே சாதிக்கலாம் இந்த உலகம் போறதும் பொம்பளையால் தான் உலகம் அழிய போறதும் கூடி சீக்கிரம் பொம்பளையால் தான் அப்ப இருந்த பொம்பளையால பிறந்தது சொன்ன உடனே பொம்பளை பாதுகாப்பு அதிகமாகி போகுது நான் பார்த்து தம்பி அப்ப இருந்த பொம்பளையால உலகம் பிறந்தது இப்ப இருக்கிற பொம்பளையால உலகம் அழியுது அது யாருக்கு பெண் தூங்கி மின்னழுவாள் பத்தினி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொம்பளை பூரா இது மாதிரி விளக்கு கிடையாது லைட் கிடையாது அந்த மண்ணெண்ணெய் விளக்குதான் சிலிண்டர் கிடையாது ஒரு பாத்திரம் கிடையாது மண் பாத்திரம் தான் அடுப்பு தான் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் கோயிலோட என்ன பண்ணுவாங்க மண் பாத்திரத்துல சோறு ஆக்கி சட்டியில குழம்பு வச்சு புள்ளிகளுக்கு கொடுத்துட்டு புள்ளிகளுக்கு சாப்பிட்ட பிறகு கோயிலோட புள்ளிகளை படுக்க வச்சுட்டு அப்படியே வாஷிபிள்ல காலை நீட்டி போட்டு உட்காந்துருப்பாங்க அந்த அடுப்புலயே சூட் தண்ணி போட்டு பள்ளியோட போட்டு உட்காந்துருப்பாங்க வெளியே போன வீட்டுக்காரர் எப்ப வருவாரு அந்த வீட்டுக்காரர் வந்த உடனே அந்த வீட்டுக்காரருக்கு அந்த பல்லா தண்ணியை கொண்டு போய் கொடுத்து குளிப்பாட்டி எப்படியே முதுகு குழப்பி நான் சொல்றது சொந்த காட்சி போட்டு குடிச்சா உங்களுக்கு புத்தி இருக்கும் அப்படி இருக்கும்போது தம்பி அப்ப என்ன பண்ணுவாங்க ஆம்படியா சாப்பிட்ட பிறகுதான் பொம்னாடி சாப்பிடுவாங்க ஆம்படியா தூங்கின பிறகுதான் பொம்பளை தூங்குவாங்க அப்படி தூங்கினாலும் பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி 4 மணிக்கெல்லாம் ஆம்பளைக்கு முன்னாடி ஏஞ்சி முகத்தை கழுவி குங்குமம் வச்சுக்கிட்டு அதுல மாட்டு சாணத்தை கொண்டு வந்து வாசல்ல தெளித்து பெருக்கி வாரி அதுல குப்பையை கொட்டிட்டு அதுல இருக்கக்கூடிய கோலம் விட்டு அந்த கோலத்துக்கு நடுமத்தை கொஞ்சம் சாணி வைத்து சாணி மேல 4 மலரை வைத்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் போய் ஏங்க எந்திருங்க அப்ப ஏங்க இப்ப ஏண்டா அப்ப இருந்த பொம்பளை ஏங்க இப்ப இருக்க பொம்பளை ஏண்டா ஏன் தரப்பியாதாய் அப்படி அப்ப வீட்டுக்காரர் அதோட இருக்கக்கூடிய மனைவியோட குங்குமத்தையும் மஞ்சளையும் பார்த்துட்டு வெளியே இருக்கக்கூடிய மலரை பார்த்துட்டு வெளியே போனா சுகமாக போற இடம் ஜெயத்தோடு வருவோம் அப்ப இருந்த ஆம்பளை இப்ப இருக்குது என்ன பண்ணுது ஆம்பளையா சாப்பிடாட்டா இது என்ன பண்ணும் நல்லா ஆக்கி பிள்ளைங்களுக்கு குடுக்கலையோ இது செனர்த்து நல்லா சேர் ஒண்ணு போட்டுக்கும் சேர் மேல காலை தூக்கி போட்டுக்கும் வெளியே போன ஆம்பளை வந்து பாப்பாரா தண்ணி கொடுமா சாப்பாடு கொடுமா அப்படி கேட்டு போறான் என்னது வந்துட்டாரா இவரு போய் சுத்திட்டு புடிக்கிட்டு வந்துட்டாரு அங்க இருந்து போய் சோறு எடுத்து போட்டு தின்னு எப்படியா பாட்ட நாடகம் ஓடுது என்ன கட்டம் ஓடுது முக்கியமான கட்டம் ஓடுது இதான் அழுகாலம்
ஆம்பளைக்கு எப்பயுமே பொம்பளை அடக்கம். அடக்கம். நீ கலெக்டரா கூட இருக்கலாம். ஆம்பளை தான், பொம்பளை தான். இந்த ஊர்ல இருந்து திருக்கோயில் காமங்காட்டு போய் வந்துடும் ஆம்பளை. ஆமாங்க. பொம்பளை போக முடியாது. அப்படி அது மட்டும் இல்ல. இந்திரா கட்டுதும் பெண்ணாலே ஒரு பெண்ணுக்காக 27 பெண்ணை மணந்தான். ஒரு பெண் மீது மட்டும் ஆசை வைத்து சாபம் வாங்கி நாளுக்கு நாள் அழிப்பிறையாகிவிட்டான். பரமக்கடவுள் கொடுத்தது வளர்ப்பிறை வரம். தேவி பிறை வளர்ப்பிறை. அதான் 5 நாள் தேயும் 5 நாள் வளரும். அப்படியாப்பட்ட ஒரு இந்திரன் சந்திரனும் பெண்ணா கட்டான். இந்திரனும் ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு கௌதம மகா முனிவர் அகலிகி மீது ஆசைப்பட்டு உடம்பெல்லாம் யோனியா போனோம். ராவணன் கட்டதும் பெண்ணாலே, இலங்கை ஐந்ததும் பெண்ணாலே. அது போல நீங்க ஒரு மனைவி 5 பேர் தாலி கட்டின்னு வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய கதையை கேட்கணும் அப்படின்னு நாரதர் சொன்னா அறிவாய் ராஜா கிட்ட. அறிவாய் ராஜாக்கள் கிட்ட நாரதர் சொன்னார். ஓதிய மனையால் தன்னை ஒரு ஆண்டு காலம் இந்த தீதிய தேவதையும் அவள் தீயினில் இறங்கி வந்து கூடிய இருந்திரானால் உங்கள் கோத்திரம் விளங்கும் அப்பா. பாஞ்சாலி ஒரு வருஷத்துக்கு ஒரு வீதம். அந்த வீதம் முடிஞ்சதும் தீயில இறங்கி வரணும். ஏன் ஒரு வருஷத்துக்கு நான் பேருக்கு தான் பொண்டாட்டியா இருந்தேன். நான் உடையாத தேங்காய் அடியாத பத்தினி அவன் நிரூபித்து காட்டணும். காட்டிட்டு மறு ஒரு வீதத்தை சேரணும் அப்படின்னு உரைத்தார். ஆனா இதுல முக்கியமான கருத்து என்னன்னா, ஒரு வீதத்தில் ஒருவர் சந்தோஷமா இருக்கும் போது ஒரு கண்ணால கண்டுவிட்டால் ஒருவரிடம் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் அப்படி என்று உரைக்க முதல் வீதம் அண்ணா தர்மராஜ் வீதம். தர்மராஜ் நந்தவனத்தில் பாடவும் பாஞ்சாலி பரதநாட்டியம் ஆடவும் அந்த வழியாக ஆயுதம் எடுக்க சென்றேன். ஆயுதம் எடுக்க சொல்லும் போது பாஞ்சாலி பாத பெரு விரலை கண்டுவிட்டாய். கண்ட உடனே ஆஹா அந்த நாரதர் சொன்ன தீர்த்த யாத்திரை வந்து விட்டது. அப்படி என்று இந்த இருக்கக்கூடிய ஆடாய் ஆபரணம் அத்தனை அகற்றி வைத்து காவி கமண்டலம் உண்டு இந்த பார்த்தான் தீர்த்தை சென்று யமுனா கங்கை நதின்னு சொல்லக்கூடிய கோதாவரின்னு சொல்லக்கூடிய 3 நதியும் ஒன்னா சேரக்கூடிய இடத்துக்கு சென்று தீர்த்தம் ஆடினேன். அங்க நாக உலகத்தில இருந்து சில பெண்கள் வந்தார். என் நடையை பார்த்து நாக உலகம் அழைத்து சென்றார். நாக உலகத்திலே நாகேந்திரன் மகள் நாகக்கண்ணியை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அங்க கொஞ்ச நாள் இருந்து எனக்கு நாகக்கண்ணிக்கும் ஒரு பிள்ளை பிறந்தான். அவன் தான் நல்ல அரவானையும் நாகக்கண்ணியும் அங்கே விட்டு போட்டு அங்கிருந்து நேரா திருப்பதி சென்றேன். திருப்பதியில மொத்தம் எத்தனை குளம் தெரியுமா? எத்தனை குளம்? 108 குளம். ஆனா இப்ப போறவங்க பூரா ஒரு குளம் தான் பாக்குறோம். திருப்பதி நான் எங்க இருக்கிறேன், எனக்கு வரவே இல்லை. நீங்க